ரைட். கொஷன் நம்பர் 32. திணிவு சிம்பலம்மையுடைய திரவ மெழுகானது வெப்ப கொள்ளளவு கேபிட்டல் சியுடைய பாத்திரத்தினுள் எடுக்கப்பட்டு சூழலில் குளிர விடப்படுகின்றது. இதற்குரிய குளிரல் வலை அறையிலுள்ள வலை காட்டுகின்றது. ஏயில் வலை ஏடேஷன் படித்திறன் எல்ஃபா. அதாவது இந்த ஏ என்ற இடத்துல படித்திறன் வந்து எல்ஃபாவும் கிராஃப்ட படித்திறன், அதாவது வெப்பநிலைக்கும் நேரத்துக்கும் வரைஞ்ச கிராஃப் ஆகும். திரவ நிலையில் மெழுகின் தன்வெப்ப கொள்ளளவு எஸ். உங்களுக்கு தெரியும் இந்த கிராஃபில் எது திரவம் எது திண்மம். இந்த இடத்துல இந்த கிராஃபை நாங்கள் இந்த வியூலேருந்து தானே யோசிக்கணும். இந்த வியூலேருந்து யோசித்தா ஆரம்பத்தில் இந்த இடத்துல வெப்பநிலை கூட வர வர வெப்பநிலை குறைஞ்சிக்குது, அதுக்கப்புறம் நிலை மாற்றம் அடைஞ்சிக்குது, அப்படி தானே. ஸோ ஆரம்பத்தில் இந்த மெழுகு வந்து திரவமாகிக்குது, இந்த கேப்பில் திரவம். ஸோ திரவமாக வந்து ஒரு கட்டத்தில் நிலை மாற்றம் அடையுது, அப்புறம் இந்த ஏரியாவில் திண்மம். ஸோ இது வந்து லிக்விட், இது சாலிட். ஸோ இந்த ஏரியா வந்து நிலை மாற்றம். ஸோ கேபிட்டல் டி நேரத்தில் வந்து நிலை மாற்றம் அடையுது, கேபிட்டல் டி நேரத்தில். ஸோ நான் கேட்குறேன், இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் இப்படி தானே சாதாரணமாகிக்குது இந்த இடத்துல. அதாவது இதில் கொஞ்சம் அழிப்போம். சரி, ஆரம்பத்தில் மெழுகிக்குது, இப்படி ஒரு பாத்திரத்தில் மெழுகிக்குது, ஆரம்பத்தில் திரவம். சரி, ஒரு பெரிய வெப்பநிலையில் இப்போ வந்து இது குளிருது, அப்படி தானே, கூலிங். குளிர்ந்த பிறகு தான் இது என்ன மாறுதுன்னு சொன்னால் சாலிடாக மாறுது, அப்படி தானே, இந்த லிக்விட். ஸோ சாலிடாக மாறுது. அப்போ இந்த இடத்துல வெப்பநிலை கூட, இந்த இடத்துல வெப்பநிலை குறைவு. நான் கேட்குறேன், இது வந்து இந்த முதலாவது ஒகேஷன்லேருந்து இந்த ரெண்டாவது ஒகேஷனுக்கு வரக்கொள்ள இந்த பாத்திரம் உட்பட இந்த மெழுகு தொகுதி சூழலுக்கு வெப்பத்தை இழக்குமா அல்ல சூழலிருந்து வெப்பத்தை பெற்றுக்கொள்ளுமா? உங்களுக்கு தெரியும், குளிர்துன்னு சொன்னால் சூழலுக்கு வெப்பத்தை இழக்கும். ஸோ நான் கேட்குறேன், இந்த இடத்துல ஒரு வலிந்த உடன்காவிகையின் கீழ் இந்த தொகுதி குளிர்துன்னு நாங்கள் எடுத்தேன்னு சொன்னால், ஆக்சுவலி நியூட்டன குளிரல் விதிப்படி என்ன சொன்னால், நியூட்டன குளிரல் விதி வலிதாகவும் வலிந்த உடன்காவிகையின் கீழ் வெப்பம் இழக்கப்படும். என்ன சொன்னால், வெப்பம் வந்து நிறைய மாதிரி இழக்கப்படலாம். கடத்தல் மூலம், மேற்காவுகை மூலம், மேற்காவுகை சொல்லி உடன்காவுகை, அதே மாதிரி கதிர்வீசல் மூலம், ஆவியாதல் மூலமும் வெப்பம் இழக்கப்படும். பட் இந்த இடத்துல நியூட்டன குளிரல் விதியின் மூலம் வெப்பம் இழக்கப்படும் வீதம்னு சொல்கிறது நாங்கள் டிக்யூஓ டிடின்னு சொல்கிறது. நாங்கள் நேர்வித சமன் டீட்டா மைனஸ் டீட்டா ஆர். சூழலில் இருந்தாலும் மேலதிக வெப்பநிலைக்கு நேர்வித சமன். ஸோ இந்த நேர்வித சமனை சமனமாக்கிறதுக்கு ஒரு மாறிலி போட்டுருவோம். அந்த மாறிலி 2 மாறிலிகள் போட்டுருவோம். இந்த இடத்துல கேயும் போட்டுரும், ஏயும் போட்டுரும். கேண்டா என்னது? கேன்னு சொல்கிறது என்னென்னு சொன்னால், இதில் மேற்பரப்போட தன்மை, அதாவது மேற்பரப்புன்னு சொல்கிறது இந்த இடத்துல கெலோரிமானிட மேற்பரப்பு, அப்படி தானே. அதாவது சூழலுக்கு பவுண்ட் ஆகிக்கிற மேற்பரப்பு, அதில் தன்மை, அது கரடானதா அல்லது பொலிஷ்டானதா, வெண்மையானதா, கருமையானதான்னு சொல்லி அதை வச்சு ஆக்குறது. ஸோ இந்த இடத்துல கருமையான மேற்பரப்புகள் வெப்பத்தை வந்து குயிக்காக உறிஞ்சி குயிக்காக வெளிவிடும், அப்படி தானே. வெப்பத்தை குயிக்காகவும் உரியும், வெப்பத்தை குயிக்காகவும் சூழலுக்கு வெளிவிடும். அதே மாதிரி இந்த இடத்துல கருமையான மேற்பரப்புகளும் அதே மாதிரி கருமையான கரடான மேற்பரப்புகள். வெண்மையான மேற்பரப்புகள், பொலிஷ்டான மேற்பரப்புகள் எல்லாம் அவங்க வந்து வெப்பத்தை வந்து லேட்டாக தான் உரிவாங்க, லேட்டாக தான் வெளிவிடுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அதை தீர்மானிக்கூடி தான் இந்த கேன்னு சொல்கிறது. கே மேற்பரப்போட தன்மை, மேற்பரப்பு எப்படியாப்பட்ட மேற்பரப்புன்னு சொல்லி. ஏன்னு சொல்கிறது சூழலுக்கு திறந்துள்ள வெளிமேற்பரப்பளவு, அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு திறந்துள்ள வெளிமேற்பரப்பு. நான் கேட்குறேன், இந்த இடத்துல இந்த முதலாவது சந்தர்ப்பம் இருக்குது, இந்த ரெண்டாவது சந்தர்ப்பம் இருக்குது, அப்படி தானே. அதாவது முதலாவது சந்தர்ப்பம்னு சொல்கிறது நாங்கள் எடுப்போம், அப்படி தெரியும். இந்த இடத்துல முதலாவது சந்தர்ப்பம்னு சொல்கிறது இது இந்த லிக்விடுக்குரிய சந்தர்ப்பம். ரெண்டாவது சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு சாலிடுக்குரிய சந்தர்ப்பம், அப்படி தானே. அந்த 2 சந்தர்ப்பங்களை யோசிச்சா நான் கேட்குறேன், இந்த ஏ பின்னு சொல்லி இந்த 2 பொசிஷனை நாங்கள் எடுத்தேன்னு சொன்னால், இந்த ஏயிலிருந்து பிக்கு வரக்கொலை இது ஏன்னு சொல்கிறது என்னது? திரவம். ஸோ சூழலுக்கு வெப்பத்தை இழந்து இந்த இடத்துல திரவம் திண்மமாக மாறுது. ஸோ இந்த ஏல காணப்படக்கூடிய திரவம் பியில் காணப்படக்கூடிய திண்மமாக மாறுற அந்த கேப்பில், அதுக்கு நான் சொல்கிறோம் நிலை மாற்றம்னு சொல்லி. ஸோ நிலை மாற்றம் அடைகிற டைமில் தொகுதியில் என்ன மாறாது? வெப்பநிலை மாற இல்லை. நான் கேட்குறேன், இந்த ஏயிலிருந்து பிக்கு போக்கல அந்த கெலோரிமான் உட்பட அந்த மெழுகு தொகுதி வெப்பத்தை சூழலுக்கு இழக்குது, வெப்பத்தை சூழலிற்கு இழக்கும், அப்படி தானே.
ஸோ நான் அந்த எவ்வளோ வெப்பத்தை சூழலுக்கு இழக்குது இந்த ஏயிலிருந்து பிக்கு அந்த கெலோரிமான் உட்பட அந்த மெழுகு தொகுதி நிலை மாற்றம் அடைகிற டைமில் எவ்வளவு வெப்ப சக்தியை சூழலுக்கு இழக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நிலை மாற்றம் அடைய போது வந்து கெலோரிமான் இல்லை, ஆக்சுவலி நிலை மாற்றம் அடைய போது வந்து மெழுகு. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நிலை மாற்றத்தினை இந்த இடத்துல இந்த மெழுகிடத்தினையும் சிம்பிளே. ஆகவே வெளிவிடப்படும் சக்தி நிலை மாற்றமடைது யார்? மெழுகிடத்தினும் சிம்பிளே. மெழுகிட தன்வெப்ப கொள்ளளவு உருகளின் மறை வெப்பம் இந்த இடத்துல கேபிட்டல் எம்எல் அளவான சக்தி வெளியிடப்படுது. அப்படி தானே? எவ்வளோ நேரத்தில்? கேபிட்டல் டி நேரத்தில். உங்களுக்கு என்ன சொல்லலாம்? ஆகவே இந்த ஏயிலிருந்து பிக்கு வரக்கொள்ள எம்எல் அளவான சக்தி வெளியிடப்படுது. ஆகவே அது டி நேரத்தில்னு சொன்னால் இந்த பி என்ற இடத்துல வெப்ப இழப்பு வீதம் எவ்வளோ? அதாவது ஏயிலிருந்து பிக்கு இந்த பிக்கு வார டைமில் இந்த பிக்கு வார ஒகேஷனில் எம்எல் அளவு சக்தி வெளியிடப்பட்டாச்சு. எவ்வளோ நேரத்தில்? கேபிட்டல் டி நேரத்தில். நான் நினைக்கிறேன் இந்த பி என்ற பாயிண்டில் வெப்ப இழப்பு வீதம் எவ்வளோ? உங்களுக்கு தெரியும் வெப்ப இழப்பு வீதம்னு சொன்னால் வெப்ப இழப்பின் கீழ் நேரம். ஸோ அந்த அடிப்படையில் வெப்ப இழப்பு வீதம், அதாவது பி என்ற பாயிண்டில் பியில் வெப்ப இழப்பு வீதம்னு சொல்கிறது எம்எல் ஓவர் கேபிட்டல் டி. அது விளங்க இல்லையா? என்ன சொன்னால் ஏயிலிருந்து பிக்கு வரக்குள்ள எம்எல் அளவான வெப்பம் இழக்கப்படுது. எவ்வளோ நேரத்தில்? கேபிட்டல் டி நேரத்தில். அப்போ இந்த பி என்ற பாயிண்டில் வெப்ப இழப்பு வீதம் எவ்வளோ? எம்எல்/டி. சரி, அப்போ நான் கேட்குறேன், அப்போ பியில் வெப்ப இழப்பு வீதம் எம்எல்/டின்டா இந்த ஏயில் வெப்ப இழப்பு வீதம் எவ்வளோ? ஏயில் வெப்ப இழப்பு வீதம் அதை எப்படி உங்களுக்கு காணலாம்? ஏயில் வெப்ப இழப்பு வீதம் அதாவது இந்த பின்னு சொன்ன பொசிஷன் இது வந்து என்னோட படம்படி, அதாவது சொலிடாக மாறுற டைம் மட்டுமட்டாக, இதான் பி, இதான் அந்த ஏன்ற சிச்சுவேஷன். நான் கேட்குறேன், இந்த ஏலிருந்து பிக்கு போகிற டைமில் இந்த நியூட்டன்ட குளிரல் விதிக்கான சமன்பாடு படி இந்த கே மாறுமா? கேன்னு சொல்கிறது என்னது? சூழலுக்கு திறந்துள்ள அந்த மேற்பரப்புட தன்மை. அது யார் இந்த இடத்துல? கெலோரிமானி. இந்த ஏலிருந்து பிக்கு வரக்குள்ள கெலோரிமான தன்மையெல்லாம் மாறுமா? இல்லை. என்ன கெலோரிமான் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல திரவ மெழுகு மட்டும்தான், இந்த இடத்துல திரவ மெழுகு மட்டும் தான் திரும்ப மாறிக்குது. இந்த கே மாறாது. ஏ மாறுமா? ஏன்னு சொல்கிறது என்னது? அந்த சூழலுக்கு திறந்துள்ள வெளி மேற்பரப்பு. யார் இந்த இடத்துல சூழலுக்கு திறந்திக்குது? இந்த கெலோரிமானிட மேற்பரப்பு. ஸோ கெலோரிமான மேற்பரப்பளவு மாறிச்சா? இல்லை, இந்த ஏயும் மாறாது. டீட்டான்னு சொல்கிறது என்னது? பொருளோட வெப்பநிலை. நான் கேட்குறேன், இந்த ஏயிலிருந்து பிக்கு வரக்குள்ள பொருளோட வெப்பநிலை மாறிச்சா? இந்த கெலோரிமானி அதே மாதிரி இந்த இடத்துல வெப்பநிலை மாற இல்லைன்னு சொன்னால் நிலை மாற்றம். ஆகவே டீட்டாவும் மாறாது. டீட்டா ஆர்ன்னு சொல்கிறது யார்? சூழல் வெப்பநிலை. அவரும் மாறாது. அப்போ என்ன மாறாது? ஏயிலிருந்து பிக்கு வரக்குள்ள வெப்ப இழப்பு வீதம் மாறல. உங்களுக்கு தெரியும் நேரத்தோட இந்த பியில் வெப்ப இழப்பு வீதத்தை கண்டுபிடிச்சிக்கிறோம் ml/t. ஆகவே ஏயில் வெப்ப இழப்பு வீதம் என்னது? ஆகவே தர்க்கம் விளங்கணும் என்ன எடுக்கிறோம்னு சொல்லி நான் பியை தான் காண்றோம். அதிலிருந்து நியூட்டன்ட குளிரல் விதி துறப்பை வச்சு இந்த இடத்துல ஆகவே ஏயில் வெப்ப இழப்பு வீதம். ஆகவே ஏயில் வெப்ப இழப்பு வீதம் அதுவும் ml/tக்கு சமம். என்ன காரணம்? இந்த துறப்பை வச்சு யோசிக்கிறோம். அப்படி தானே ml/t. ஆனால் உங்களுக்கு திரும்பி இந்த கிராஃப் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஏல வெப்ப இழப்பு வீதம் தெரியும். ஏலையும் வெப்ப இழப்பு வீதம் உங்களுக்கு தெரியும், கண்டுபிடிச்சிடும். அப்படி தானே? ஸோ இதுதான் இந்த இடத்துல திரவம், லிக்விட், சாலிட். இப்போ நான் சொல்கிறேன், இந்த பொசிஷனில் வந்து இதை மட்டும் இந்த பொசிஷன், அதாவது இந்த சாய்வு, நீங்கள் சாய்வு அடித்தா இந்த இடத்துல மட்டும் ஏல ஒரு சாய்வு அடித்தா ஒரு சாய்வு. இவர்கிட்ட படித்திறன் சொல்கிறது இந்த இடத்துல இந்த கோணம் tan θ. படித்திறன் சொல்கிறது சரி. ஏக்கு நாங்கள் தொடர் ஒன்று வரைஞ்சா அவருக்கான படித்திறன் tan θன்னு சொல்கிறார் எல்ஃபாவா. அதாவது இந்த ஏன்ற இடத்துல நாங்கள் ஒரு தொடலி ஒன்று அடித்தா அதில் படித்திறன், ஏன்ற இடத்துல படித்திறன் வந்து tan θ வந்து எல்ஃபா. அப்படி தானே? தொடலுக்கு இடையோடு அமைக்கிற கோணம் tan பெருமானது தானே நாங்கள் படித்திறன்னு சொல்கிறோம், எல்ஃபா. ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல மட்டுமட்டா இந்த முதலாவது சந்தர்ப்பம், அதாவது இந்த ஏல காணப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் சூழலுக்கான வெப்ப இழப்பு வீதத்தை உங்களுக்கு வந்து
கியூ சமன் எம்எஸ் டீட்டாலேருந்து யோசிச்சா கியூ சமன் எம்எஸ் டீட்டா, அதாவது இந்த இடத்துல எம்எஸ் டீட்டா மட்டுமல்ல என்ன சொன்னால் கெலோரி மானிக்கும் ஒரு வெப்ப கொள்ளல் ஒன்றைக்கு தானே. அவை கியூ சமன் சி ப்ளஸ் எம்எஸ் டீட்டா. ஆகவே ரெண்டு பக்கம் நாங்கள் நேரத்தால் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் டிக்யூ பை டிடின்னு சொல்கிறது சி ப்ளஸ் எம்எஸ் இன்ட்டு டி டீட்டா பை டிடி, அப்படி தானே. ஸோ நான் கேட்குறேன், இந்த சமன்பாட்டை வச்சு யோசிச்சிங்கன்னு சொன்னால் இந்த டிக்யூ பை டிடின்னு சொல்கிறது வெப்ப இழப்பு வீதம், அப்படி தானே. இந்த கியூ சமன் எம்எஸ் டீட்டாவில் வர வெப்ப இழப்பு வீதம், வெப்ப இழப்புன்னு சொல்கிறது அது உடன்காவிகை மூலமான வெப்ப இழப்புன்னு இல்லை, எல்லா வகையான வெப்ப இழப்பும். அது கடத்தல் மூலம், உடன்காவிகை மூலம், கதிர்வீசல் மூலம் எல்லாம். பட் இந்த இடத்துல நியூட்டன்ட குளிரல் விதி மூலம் வரக்கூடிய வெப்ப இழப்புன்னு சொல்லி கதைக்கிறது வந்து வலிந்த உடன்காவிகை மூலம். சரி, ஆக்சுவலி இந்த இடத்துல நாங்கள் இந்த கெலோரிமான் உட்பட மெழுகு தொகுதியை வந்து சூழலுக்கு குளிர விடுறோம். இந்த இடத்துல உடன்காவிகை மூலமான வெப்ப இழப்புன்னு சொல்லி தான் கேள்வி செய்கிறோம், சரிதானே. கடத்தல் கதிர்வீசல் மூலமான வெப்ப இழப்பெல்லாம் புறக்கணிச்சிட்டு அதை விளங்கணும். இப்போ கேள்விகள் செஞ்சு கொண்டு போகல அந்த ஐடியாஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த அடிப்படையில் டிக்யூ பை டிடி சமன் சி ப்ளஸ் எம்எஸ் டிடி பை டிடி. அப்போ நான் சொல்ல இந்த ஏயில் வெப்ப இழப்பு வீதம், இந்த சமன்பாட்டை வச்சு உங்களுக்கு என்ன சொல்லலாம், ஏயில் வெப்ப இழப்பு வீதம் சிக்கு பதிலாக கெலோரிமான் வெப்ப கொள்ளு சி ப்ளஸ் மேலவிட திணிவு சிம்பலம். இந்த இடத்துல திரவ மெழுகிட அப்படி தான் கேட்குறார். இந்த இடத்துல என்ன கேட்குறார், இருப்பின் மெழுகின் உருகளின் தன்மறை வெப்பம், அதுக்கான தொடர்பு தான் கேட்டிக்குது. அப்போ இந்த இடத்துல திரவ நிலையில் மெழுகின் தன்மை கொள்ளு கேபிட்டல் எஸ்ன்னு சொல்கிறார், அது சொல்கிறார் கேள்வியில். இப்போ சி ப்ளஸ் எம்எஸ் இன்டூ இந்த டிடீட்டாவோ டிடிக்கு உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு என்னது, இந்த ஏன்ற இடத்துல இது வெப்ப இழப்பு வீதம், இது என்னது ஏன்ற இடத்துல வெப்பநிலை வீழ்ச்சி வீதம். அப்போ இந்த இடத்துல மறைமுகமாக நாங்கள் யார் யார் கிராஃப் வரைஞ்சிக்கிறோம், நாங்கள் வரைஞ்சிக்கிற கிராஃப் வெப்பநிலைக்கும் நேரத்துக்கும். ஸோ வெப்பநிலைக்கும் நேரத்துக்கும் வரைஞ்ச வரைபட படித்திறன் வெப்பநிலை வீழ்ச்சி வீதம் தரும், அப்படி தானே. ஆவே இந்த ஏன்ற இடத்துல வெப்பநிலை வீழ்ச்சி வீதம் சொல்கிறார் எவ்வளோ, எல்ஃபான்னு சொல்லி, எல்ஃபா ஆவே எல்ஃபா, சரிதானே. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு தொடர்புகளையும் வச்சு இது முதலாவது ஏயில் வெப்ப இழப்பு வீதம் நியூட்டன்ட குளிரல் விதியை வச்சு தொடர்பு எடுத்தோம். இரண்டாவது ஆகவே ஒன்றும் ரெண்டும் சமன். ஆகவே உங்களுக்கு என்ன சொல்லலாம், சி ப்ளஸ் எம்எஸ் இன்ட்டு எல்ஃபான்னு சொல்கிறது எம்எல் ஓடிக்கு சமன். ஆக இவங்க சொல்கிறாங்க உருகளின் தன்மறை இப்போ மெல்லுன்னு சொல்கிறது சி ப்ளஸ் எம்எஸ் எல்ஃபா ஓவர், இந்த இடத்துல எல்லுன்னு சொல்கிறது எல்ஃபா டி, அப்படி தான் எல்ஃபா டி ஓவர் எம். ஸோ சி ப்ளஸ் எம்எஸ் எல்ஃபா டி ஓஎம், இப்படி ஆன்சர் ஒன்றிக்குதா. சி ப்ளஸ் எம்எஸ் எல்ஃபா டி ஓஎம் சொன்னால் ரெண்டாவது ஆன்சர் உங்களுக்கு போகலாம். ரைட், அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். திருட்டில் ஈடுபட்ட 2 நபர்கள் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வடக்கு திசையில் 20 ms/-1 மாறா வேகத்தில் தப்பிச் சென்று கொண்டிருக்கும் போது அம்மோட்டார் சைக்கிளை துரத்தி கொண்டு போலீசார் 30 ms/-1 மாறா வேகத்தில் பின்தொடர்கின்றனர். சரி, அப்போ இந்த இடத்துல அழிப்போம். என்ன சொல்கிறாங்கண்டா, அதாவது இந்த இடத்துல திருட்டில் ஈடுபட்ட நபர் எங்கே போகிறாராம், மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வடக்கு திசையில் 20 ms/-1. அதாவது இந்த இடத்துல திருட்டில் ஈடுபட்ட நபர், சரி, அவர் போகிறாராம் வடக்குன்னு சொல்கிறது மேல் நோக்கி தானே. நான் டாப் வியூலேருந்து வரைகிறோம், டாப் வியூ 20 ms/-1 வேகத்தில் போகிறோம். அம்மோட்டார் சைக்கிளை துரத்தி கொண்டு போலீஸார் 30 ms/-1 மாறா வேகத்தில் பின்தொடர்கின்றார். ஸோ போலீஸார் வராராம் 30, இது போலீஸ் 30 வராராம். ரைட், இச்சந்தர்ப்பத்தில் வடகிழக்கு திசையில் 10√2 ms/-1 வேகத்தில் காற்று வீசுகின்றது. வடகிழக்குன்னு சொன்னீங்க, வடகிழக்குண்டா வடக்கு மேலே கிழக்கு சைக்கிள் ரைட்டில், வடகிழக்குன்னு இந்த டிரெக்ஷனில் கிடையோட 45 பாய். ஸோ கிடையோட 45 பாயில் இந்த ஸ்லாண்டில் காற்று வீசுது. ஸோ 10√2 ms/-1 காற்று வீசுதான். சரி, போலீஸ் வாகனத்தின் சைரன், அப்போ போலீஸ் வாகனம் தான் சைரன் இருக்குதா, இதுதான் சோர்ஸ், போலீஸ் தான் சோர்ஸ், இவர் ஒப்சர்வர் கல்வன்.
சரி, பொலிஸ்வானத்தின் சைரன் ஒளியின் அதிர்வெண் 600 ஹெர்ட்ஸ். ஸோ இந்த சோர்ஸில் வந்து 8K மீட்டர் 600 ஹெர்ட்ஸ் 600 ஹெர்ட்ஸ் எனின் தப்பிச் செல்கின்ற நபர்களுக்கு கேட்கும் சைரன் ஒளியின் அதிர்வெண் அளவா. சரி, உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல காற்று வீசக்குள்ள வரக்கூடிய விளைவு என்னது. இப்போ சாதாரணமாக இப்படி தானே சோசிக்குது. நான் சோர்ஸில் இருந்து தானே இந்த இடத்துல இந்த ஒப்சர்வருக்கு என்ன போகும்டா, ஒளி அலைகள் போகும், சவுண்ட் அலைகள் போகும். அப்படி தானே தான் சவுண்ட் அலை. அப்படி தானே இப்போ காற்று வீசாத டைமில் இவர் சொல்கிறார் என்ன, இந்த இடத்துல சாதாரணமாக காற்று வீசாத டைமில் நோமலான வழியில் வந்து ஒளியிட வேகம் வந்து 340. அப்போ நாங்கள் சாதாரணமாக சீன்னு சொல்கிறது காற்று வீசாத டைமில் சாதாரணமாக 340 மீட்டர் செகண்ட் -1. நான் இருக்கிறேன் இந்த இடத்துல இது வழியில் ஒளிங்காது. காற்று வீசுகிற டைமில் என்ன நடக்கும்? நான் இந்த 10 ருட்டோட ஒரு கிடைக்கூறுண்டு இந்த டிரெக்ஷனில் வரும், நிலைக்குத்து கூறுண்டு மேலே வரும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், அந்த காற்றுட ஒரு பிரித்த கூறு இந்த சவுண்ட் அலையை என்ன செய்யுது, ஆதரிக்குது. ஓமா இல்லையா? சொல்கிற விளங்கிச்சா உங்களுக்கு? இந்த சவுண்ட் அலை இந்த சோர்ஸில் இருந்து ஒப்சர்வரை நோக்கி இப்படி போகுதா இல்லையா? இனி சோர்ஸில் இருந்தானே ஒப்சர்வர் போகணும், சோர்ஸில் இருந்தானே ஒப்சர்வர் போகணும் சவுண்ட் அலை. ஓகே, இப்போ இந்த காற்றுட ஒரு பிரித்த கூறு என்ன செய்யுது, இந்த 10 ருட்டோட ஒரு பிரித்த கூறு என்ன செய்யுது, மேல் நோக்கி வருது. அப்போ என்ன சொல்லுது, அந்த காற்று இந்த சவுண்ட் அலையை இன்னும் ஆதரிக்குது, இன்னும் போங்கன்னு சொல்லி. அப்போ என்ன சொல்ல வருது, இப்போ இந்த காற்று வீசுகிற டைமில் சந்தர்ப்பத்தில் காற்று வீசும் பொழுது வழியில் ஒளியின் கதி அதுக்கு நாங்கள் சி நோட்டுன்னு எடுத்தா அதில் பெருமானம் என்னது, காற்று வீசாத டைமில் 340. இப்போ காற்று வீசுது, 10 ருட்டோட ஒரு பிரித்த கூறணும் ஆதரிக்குது ஆக்ட் பண்ணணும், இன்னும் கூட்டணும். அவை 10 ருட்டோட என்ன, 10 ருட்டு sin 45 1 or 2. அவை இன்னமும் ஒரு எக்ஸ்ட்ரா 10 மீட்டர் செகண்ட் -1 வேகம் இந்த சவுண்ட் அலையை ஆதரிக்குது. அவை 340 + 10. அவை இப்போ பழிதைக்கு சொல்கிறாங்க, பழித வழியில் ஒளியின் கதைன்னு சொல்கிறது 340 + 10, அதாவது 350 மீட்டர் செகண்ட் -1. இப்போ 350 மீட்டர் செகண்ட். அப்போ நீங்கள் போட வேண்டிய இப்போ இந்த டொப்ளர் சமன்பாட்டில் போட வேண்டியது 350, 340 இல்லை. இப்போ இந்த காற்று வீசுதே. சரி, சப்போஸ் இந்த கொஸ்டினில் காற்று இப்படி வீசுதுன்னு சொல்லியிருந்தா, சப்போஸ் இந்த கொஸ்டினில் காற்று இப்படி வீசுது இந்த மாதிரி டிரெக்ஷனில், அதாவது தென்மேற்கு டிரெக்ஷனில் காற்று வீசுதுன்னு சொன்னால், அப்போ உங்களுக்கு என்ன வந்திக்குமா, காற்றோட ஒரு பிரித்த கூறு கீழே வருது. அப்போ என்ன செய்யுது, சவுண்ட் அலை எதிர்க்குது. அப்படி தானே சவுண்ட் அலை எதிர்க்குதுன்னா 340 -10 வந்திக்கணும். விளைஞ்சா சொல்கிறது. சரி, ஸோ அந்த வசனம் முக்கியம். ஸோ இப்போ இந்த கேள்வி சிம்பிள். இப்போ டொப்ளர் விலை சமன்பாடு போட்டால் சரி, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல கீ ஐடியா என்னன்னு சொன்னால் அந்த காற்று அந்த பழித வழியில் ஒளியின் கதையை காணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒப்சர்வர் விளத்துறார். ஒப்சர்வர் விளத்தினால் உங்களுக்கு தெரியும் இப்போ தோற்ற மீட்டர் எஃப்ஆர்னு சொல்கிறது. ஒப்சர்வர் விளத்தினால் வேகம் குறையுமாவே C - VO கீழ் ஒளிமுதல் என்ன செய்கிறார், ஒளிமுதல் ஒப்சர்வர் நோக்குறார். ஸோ ஒளிமுதல் நோக்கினால் அலைநீளம் குறையும். C - V சோர்ஸ் இன்ட்டு உண்மை மீட்டர் FO. இப்போ நீங்கள் போட வேண்டிய சீன்னு சொல்கிறது என்னது, பழித வழியில் ஒளியின் கதை. அது 340 இல்லை 350. இப்போ கண்டுட்டோம், 350 - VOக்கு பதிலாக 20 கீழ் 350 - 30 தர FOக்கு பதிலாக 600. ஸோ சுருக்கினா ஒரு 350 20 போனால் 330, இது 320. அப்படி தானே, தர 600. ஸோ 0 கேன்சல் ஆகினா என்ன வரும் ஆன்சர், கிட்டத்தட்ட ஆன்சர் ஒன்று கேட்டிக்குது. எஸ், அப்போ என்ன வரும், 600 பெரிய ஆன்சர் தான் வரணும். ஸோ இந்த கேள்வி செய்கிறது யூஸ்லெஸ்ன்னு நினச்சிட்டேன். என்ன சொன்னால் வரக்கூடிய ஆன்சர் 600 பெரிய ஒரு ஆன்சர், அப்படி தானே. ஸோ 600 பெரிய ஆன்சர் உண்டு தான் இருக்குது. என்ன சொன்னால் இதை சுருக்கினா என்ன வரும், 330 தர 60 கீழ் 32. ஸோ வரக்கூடிய ஆன்சர் 600 பெருசு. ஸோ 600 பெருசுன்னு சொன்னால் ஒரே ஒரு ஆன்சர் எடுத்தீங்க, 5வது ஆன்சர். ஸோ நீங்கள் சுருக்கி பார்க்கலாம், அந்த ஆன்சர் வருதான்னு சொல்லி சுருக்கி பார்க்கலாம். சரி, ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஐடியாவும் சரி. அடுத்தது, திணிவு 5 கிராம் உடைய 100 பாய்சியில் நீராவி அதே வெப்பநிலையில் நீராக மாறுகையில்
நீரின் ஆவியாதலின் தன்மறை வெப்பம் தரப்பட்டிருக்கு. சரி, உங்களுக்கு தெரியும் 5 கிராம், அதாவது 100 பாய்ச்சியில் காணப்படக்கூடிய நீராவி அப்படின்னா நிலை மாற்றம் அடையுது. அதே வெப்பநிலைன்னா 100 பாய்ச்சியில் காணப்படக்கூடிய நீராக மாறுதான். நகர நீராவியாக மாறுதுன்னு என்ன அர்த்தம்? நீர் நீராவியை சும்மா மாறுமா? அதாவது கொதிநிலையில் நீராவியை சும்மா மாறாது. அது நாங்கள் ஹீட் கொடுக்கணும், இப்படி தானே ஹீட் சப்ளை பண்ணணும். அப்போ இந்த இடத்துல 100 பாய்ச்சியில் காணப்படக்கூடிய நீராவி நீராக மாறுதுன்னு சொன்னால் வெப்பத்திலக்குது. ஸோ சூழலுக்கு வெப்பத்திலக்குது. வெப்பத்தை வெளிவிடும். உறிஞ்சும்னு சொல்கிறான்னு சொல்லலாம். பிள்ளை வெப்பத்தை வெளிவிடும். இந்த இடத்துல வெளிவிடப்பட்ட வெப்பம்னு சொல்கிறது Q7ml நிலை மாற்றம். ஸோ Q7ml போட்டால் எம்முக்கு பதிலாக 5 கிராமுடைய நீராவி, இப்படி தானே 5 கிராம் 5 தர 10 எல்லுக்கு பதிலாக 2 தர 16 சுருக்கு என்ன வரும்? 2 10 10 தர 13 10 கிலோ ஜூல். ஸோ 10 கிலோ ஜூல் வெப்பத்தை வெளிவிடும்னு சொன்னேன். 10 கிலோ ஜூல் வெப்பத்தை வெளிவிடும்னு சொன்னேன். ரெண்டாவது ஆன்சர் உங்களுக்கு போகலாம். ஸோ அதுவும் ஒரு சின்ன ஒரு கேள்வி. ரைட், 35 பாவம். சுயாதீன நீளம் சிம்பல் எச்சுடையதும் இலேசானதுமான விட்சுருள் ஒன்றில் ஒரு முனை தரையுடன் தொடுக்கப்பட்டு மற்றைய முனையுடன் இணைக்கப்பட்ட திணிவு சிம்பலமுடைய ஒப்பமான வளையமானது தரையுடன் தொடுக்கப்பட்டுள்ள புள்ளியுடன் நிலைக்குத்து தளத்தில் தரையிலிருந்து சிம்பல் எச்சு உயரத்தில் உள்ள கிடையான ஒப்பமான கம்பியில் கொழுவப்பட்டுள்ளது. இந்த மாதிரி கொழுவப்பட்டிதான். சரி, வளையமானது கம்பி வலை நகர்த்தி காட்டின் நிலை பிடிக்கப்பட்டு இந்த இடத்துல இப்போ நாங்கள் சொல்லுவோம் இது முதலாவது A என்ற இடம், இது B என்ற இடம் மட்டுமே. சரி, இப்போ ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஏரியாவில் இப்படி வச்சு கொண்டு இருந்துட்டு இப்படி இழுத்து கொண்டு வரார் பிக்கு. சரி, அப்படி இழுத்து கொண்டு வரக்குள்ள ஸ்ப்ரிங் என்ன செய்யும்? நீட்சி அடையும், இப்படி தானே ஸ்ப்ரிங் நீட்சி அடையும். சரி, வளையமானது கம்பி வலையை நகர்த்தி காட்டின் நிலையில் பிடிக்கப்பட்டு இயங்க அனுமதிக்கப்படின் அதன் தொடரும் இயக்கத்தில் வளையம் எடுக்கக்கூடிய உயர்கதி யாது? நான் இந்த வளையம் எப்படி இயங்கும்? இந்த வளையமிக்கு தானே இந்த வளையம் இந்த இடத்துல இந்த விட்டேன்னு சொன்னால் இந்த வளையம் இப்படி மூவ் பண்ணி இந்த ஏரியாவுக்கு வரும், மறுபடியும் இந்த மாதிரி ஏரியாவுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல ஓய்வடையும், மறுபடியும் இப்படி போகும். ஸோ இந்த வளையம் என்ன மாதிரி ஒரு எளிமையிசை இயக்கத்தை ஆற்றுது. ஸோ உங்களுக்கு தெரியும் எளிமையிசை இயக்கத்தில் மேக்ஸிமம் கதி எந்த இடத்துல வருது? எளிமையிசை இயக்கத்தில் மேக்ஸிமம் கதி வரும் சமநிலை புள்ளியில் அல்லது அலைவு மையத்தில், அப்படி தானே. ஸோ இந்த ஏன்ற இடத்துல மேக்ஸிமம் கதி. ஸோ வி மேக்ஸ் வரும் எந்த இடத்துலன்னு சொன்னால் இந்த ஏல தான் மேக்ஸிமம் கதி வரும். ஸோ அந்த அடிப்படையில் மேக்ஸிமம் கதி என்னன்னு சொல்லி கேள்வி. அதுக்கு முந்தி இந்த மேக்ஸிமம் கதையை கேட்டேன்னு சொன்னால் முதலாக பாருங்களேன், இந்த ஸ்ப்ரிங் இதுதானே, இந்த ஸ்ப்ரிங் ஒரு வசனம் மட்டும் சொல்கிற பாருங்கள். இதில் சுயாதீன நீளம் H அப்படின்டா அந்த ஸ்ப்ரிங்கை ஸ்ப்ரிங் ஈர்க்கப்படாத நிலையில், அந்த ஸ்ப்ரிங் இழுபடாத நிலையில் இந்த ஸ்ப்ரிங்கோட நீளம் சிம்பிள் H. என்னது? ஸ்ப்ரிங் இழுபடாத டைமில், ஸ்ப்ரிங் சுயாதீனமாகிக்கிற டைமில் ஸ்ப்ரிங்கோட நீளம் சிம்பிள் H. அப்போ நான் கேட்குறேன் இந்த உயரமும் சிம்பிள் H தானே. அப்போ இந்த ஸ்ப்ரிங் ஆரம்பத்தில் சாதாரணமாக இந்த இடத்துல இருக்கிற டைமில் ஸ்ப்ரிங் என்ன செய்யல, இழுபட ஒன்றும் இல்லை. அப்போ நான் கேட்குறேன் இந்த ஸ்ப்ரிங் இந்த B என்ற நிலைக்கு இந்த வளையம் கொண்டு வர டைமில் இந்த ஸ்ப்ரிங்கோட மொத்த நீளம் எவ்வளோ? நாங்கள் எப்பவும் ஒரு கேபிட்டல் எல்லுன்னு சொல்லி அதில் சிம்பிள் எல். உனக்கு இந்த எல்லை காண இயலுமா இயலாதா? இது ஒரு செங்கோண முக்கோணி தானே. ஸோ எல் என்ன வரும்? எல் வரும் இந்த இடத்துல cos 37ன்னு சொல்கிறது எவ்வளோ? அயல் பக்கம் சிம்பிள் H, செம்பக்கம் எல். ஆகவே எல்லுன்னு சொல்கிறது H-இன் கீழ் cos 37. அப்படி தானே. இந்த H-இன் கீழ் cos 37க்கு போய் உங்களுக்கு என்ன போடலாம்? ஒரு வசனம் ஒன்று சொல்கிறார், என்னவா? அதாவது cos 37க்கு பதிலாக 1/1.25, அதாவது அப்போ ஆகவே குறுக்க பெருக்கினா 1/cos 37ன்னு சொல்கிறது 1.25. அப்படி தானே. 1 கீழ் cos 37ன்னு சொல்கிறது 1.25. ஆகவே இந்த உங்களுக்கு என்ன எழுதலாம்? இதில் எழுதலாம் H தர 1/cos 37ன்னு சொல்லி. ஸோ 1/cos 37க்கு பதிலாக 1.25. ஆகவே உங்களுக்கு என்ன போடலாம்? 1.25 Hன்னு போடலாம். அதாவது இந்த ஸ்ப்ரிங் இப்போ தற்போதைய நீளம் 1.25 H. அப்படிங்கிற இந்த ஸ்ப்ரிங் இந்த B என்ற இடத்துக்கு இந்த வளையம் வந்த பிறகு அந்த ஸ்ப்ரிங் அடைந்த நீட்சி என்னது? எவ்வளோ நீட்சி அடைஞ்சிக்கும் ஸ்ப்ரிங்? ஆரம்பத்தில் ஸ்ப்ரிங்கோட சுயாதீன நீளம் சிம்பிள் H. இப்போ இந்த இடத்துக்கு கொண்டு வரக்குள்ள ஸ்ப்ரிங்கோட மொத்த நீளம் 1.25 H. அப்போ ஸ்ப்ரிங் எவ்வளோ நீட்சி அடைஞ்சிக்குது? ஆகவே உங்களுக்கு என்ன போடலாம்? என்ன போடலாம் இந்த இடத்துல?
ஆகவே ஸ்ப்ரிங் அடைந்த நீட்சி எவ்வளோ வரும் இந்த இடத்துல L மைனஸ் ஹெச் அப்படிதானே. ஆகவே 1.25 மைனஸ் ஹெச். ஸோ 1.25H மைனஸ் ஹெச் 0.25H இதுதான் ஸ்ப்ரிங் அடைஞ்ச, அதாவது நாங்கள் எழுதின H/4 ஸ்ப்ரிங் அடைந்த நீட்சி எவ்வளோ. அப்போ நான் கேட்குறேன், இப்போ கதை முடியுது. என்ன கதை முடியுது? இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த B என்ற இடம் இது, A என்ற இடம் இது. ஸ்ப்ரிங் மறுபடியும் இந்த A என்ற இடத்துக்கு வருது, இப்படி இந்த இடத்துக்கு இப்படி வருது. ஸோ இந்த B, Aக்கு உங்களுக்கு என்ன போடலாம்னு சொன்னால் சக்தி காப்புத்தம் போட்டு ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா சக்தி காப்புத்தம் நான் சொல்லுங்களே, நீங்கள் இந்த மட்டத்தோட ZPL மட்டம் எடுத்தால் அப்படி தானே. இந்த ஸ்ப்ரிங்குக்கு நீங்கள் இந்த தொகுதிக்கு நீங்கள் சக்தி காப்புத்தம் யூஸ் பண்ணுறீங்க. ஸ்ப்ரிங் எடுத்தனையும் சிம்பிள் எம்மா அப்படி தானே, சிம்பிள் எம். அப்போ இந்த ஏலையும் பிலையும் ZPL இருந்தாலும் ஒரே ஹைட், சிம்பிள் H. ஆகவே அழுத்த சக்தி மாற்றம் மட்டும் வராது. அப்போ நான் கேட்குறேன், இந்த B என்ற இடத்துல என்னென்ன சக்தி இருக்குது? ZPL இருந்தாலும் உயரம் ஒண்டிக்குது, ஆகவே அழுத்த சக்தி ஒண்டிக்குது. வேறு இயக்க சக்தி ஒண்டிக்குதா? இல்லை, ஏன்னா ஓய்வில் இந்த விட்டுரும். இயக்க சக்தி வராது. வேறு என்ன சக்தி இருக்குது? இந்த வில் நீட்சி அடைஞ்சிக்குது. அது தொகுதிக்கு என்னோட சக்தி ஒண்டிக்குது? ஒரு மீலியல் அழுத்த சக்தி ஒண்டிக்குது. ஸ்ப்ரிங்கில் சேமிக்கப்பட்ட சக்தி ஒண்டிக்குதானே. இந்த ஸ்ப்ரிங் நீட்சி அடைஞ்சு தானே இருக்குது. மீலியல் அழுத்த சக்தி அது என்னது? 12kx வர்க்கத்தில் வருது அது. ஸோ அதுதான் இந்த இடத்துல பியில் காணப்படக்கூடிய சக்திகள். அப்போ ஏல காணப்படக்கூடிய சக்தி ZPL இருந்தால் உயரம் ஒண்டிக்குது, அவை அழுத்த சக்தி ஒண்டிக்குது. ஸோ அதை ரெண்டும் கேன்சல் ஆகி போய்த்துரும் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் அதை போட தேவையில்லை. இந்த இடத்துல ஒரு வேகம் ஒண்டிக்கு தானே. ஸோ 12mv வர்க்கம்னு சொல்லி இயக்க சக்தி ஒன்று வருது. மீலியல் அழுத்த சக்தி வருமா? வராது. ஏன் வராதுன்னு சொன்னால் இந்த இடத்துல ஸ்ப்ரிங் நீட்சி அடையாது. என்ன சொன்னால் சொல்கிறா சுயாதீன நீளம் சிம்பிள் H. அவள் இந்த இடத்துல ஸ்ப்ரிங் வந்து நீட்சி அடைய இல்லை. ஆகவே மீலியல் அழுத்த சக்தி ஒன்று வராது. அதுதான் கான்செப்ட். ஆகவே B, Aக்கு நீங்கள் சக்தி காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் கீழே எழுதுவோம். B, Aக்கு நான் ஐடியா சொல்லிட்டேன். இந்த கொஸ்டினை பார்க்குறதுக்கு முந்தைய நீங்கள் சுயமாக யோசித்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஐடியா சொல்லிட்டேன் தானே. சரி, B, Aக்கு நீங்கள் பொறிமுறை சக்தி காப்பு தத்துவத்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால், B, Aக்கு பொறிமுறை சக்தி காப்புத்தை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன வரும்? பியில் காணப்படக்கூடிய சக்தின்னு சொல்கிறது 12kx வர்க்கம் அப்படி தானே. 12kxன்னு சொல்கிறது வில் அடைந்த நீட்சி. அது எவ்வளோ? அதை கண்டிக்கிறோம் H/4ன்னு சொல்லி. அவள் H/4 வர்க்கம். அவள் H வர்க்கத்தின் கீழ் 16. சாரி, MGH கேன்சல் ஆகி போய்த்து நீங்கள் போட்டாலும் பிரச்சனை இல்லை. சமன் இந்த ஏல காணப்படக்கூடிய சக்தின்னு சொல்கிறது இயக்க சக்தி 12mv வர்க்கம். 12mv வர்க்கம். ஸோ half கேன்சல் ஆகினா இந்த இடத்துல V வர்க்கம்னு சொல்கிறது H வர்க்கம் Kயின் கீழ் 16m. அது Vன்னு சொல்கிறது என்ன வரும்? H/4 × √KOMன்னு வரும். என்ன சொன்னால் இந்த H வர்க்கம் முடிக்குது 16 முடிக்குது. அது H/4 தானே. வர்க்க மூலத்துலேருந்து வந்த மூலத்துக்கு வந்த √KOM. H/4 × √KOM ஆன்சர் ஒன்று வருகிறதா? எஸ், H/4 × √KOMன்னு சொன்னால் 4வது ஆன்சருக்கு உங்களுக்கு போகலாம். ரைட், அடுத்த கொஸ்டின். எஸ் ஆனது இரு திணிவுகளுக்கு இடையில் நெருக்கப்பட்டுள்ள ஒரு பாரமற்ற வில்லா இருக்க இவ்விரு திணிவுகளும் இலை T1 ஒன்றாக பிடிக்கப்பட்டுள்ளன. இலை T1 இதுதான். சரி, இவ்விலை வெட்டப்படும் போது 1 கிலோகிராம் திணிவானது 20 m/s -1 வேகத்தில் வில்லினை விட்டு வெளியேறதாயின், அதாவது உங்களுக்கு தெரியும் ரெண்டு இந்த வில்லா இணைச்சி ஒரு சின்ன இலை ஒன்றால் வெட்டி அந்த ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தெரியும் இந்த இலையை நாங்கள் கட் பண்ண பிறகு இந்த 10 கிலோகிராம் இந்த லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணும், 1 கிலோகிராம் ரைட்டுக்கு மூவ் பண்ணும். அப்படி தானே. ஸோ நான் கேட்குறேன், இலை வெட்டின பிறகும் சரி, வெட்ட முந்தியும் சரி, நீங்கள் இலை வெட்டினதுக்கு பிறகு இந்த இலையில், அதாவது இந்த வில் வந்து நெருக்கப்பட்டு தானே இருக்கும். ஸோ இந்த வில் நெருக்கப்பட்டிக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த 10 கிலோகிராம் திணிவு வந்து லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணுதுன்னு சொன்னால் இந்த வில்லால் கொடுக்கப்பட்ட விசைக்கும் எந்த டிரெக்ஷனில் லெஃப்ட்டுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த 1 கிலோகிராம் திணிவு ரைட்டுக்கு மூவ் பண்ணுது தானே. ஸோ ஓய்வில் காணப்படக்கூடிய பொருள் ஒன்று இந்த 10 கிலோகிராம் திணிவு லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணுதுன்னு சொன்னால் கட்டாயம் வில் கொடுக்குற விசயங்களே இருக்கணும், லெஃப்ட்டுக்கு இருக்கணும். இப்படி தானே, அப்போ தானே லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணணும். அதே மாதிரி இந்த 1 கிலோகிராம் திணிவு ரைட்டுக்கு மூவ் பண்ணுது. ஆகவே வில் கொடுக்குற விசை வலப்பக்கம் இருக்கணும். நகரன் இது ரெண்டும் விசை எப்படி? ரெண்டுமே இந்த இடத்துல ஒரே வில் தானே. ஒரே வில்னு சொன்னால் ஒரே விசை, அதாவது விசைகளோட பருமன் சமன்.
ஆகவே நான் கேட்குறேன், இந்த முழு தொகுதியும் கன்சிடர் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த தொகுதியில் கிடையாக என்ன இல்லை, எந்த ஒரு புற விசைகளும் இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த 2 விசைகளும் ஒன்று கேன்சல் பண்ணுது. முழு தொகுதியை கன்சிடர் பண்ணால், அதாவது 10 கிலோகிராம் 1 கிலோகிராம்னு சொன்னால் முழு தொகுதியை கன்சிடர் பண்ணால் இந்த தொகுதியில் கிடையாக எந்த ஒரு விளைவு விஷயம் இல்லை. அப்போ என்ன சொல்ல வாரேன், இந்த தொகுதியோட கிடை உந்தம் காப்படையும். தொகுதியில் அந்த வெட்டப்பட்ட பொருள், ஆகவே தொகுதியில் கிடை உந்தம் காப்படையும். ஸோ உங்களுக்கு தெரியும், 1 கிலோகிராம் திணிவு இந்த டிரெக்ஷனில் 20 மீட்டர் செகண்ட் -1 மூவ் பண்ணுதுண்டா, இந்த 10 கிலோகிராம் திணிவு எவ்வளோ மூவ் பண்ணும்? இந்த எழுத தேவையில்லை, பார்த்தோன்னே சொல்லலாம். தொகுதியில் ஆரம்ப உந்தம் என்னது? ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு இலை ஒன்றால் ஃபிக்ஸ் பண்ணி நெருக்கி வச்சுக்கிறோம். ஸோ ஆரம்ப உந்தம் 0, விட்ட பிறகு இறுதி உந்தம் 0 தான் வரணும். ஸோ இந்த 1 கிலோகிராம் திணி வலப்பக்கம் 20 மூவ் பண்ணுதுண்டா, உந்தத்தை 0 ஆக்கணும்டா, இந்த 10 கிலோகிராம் திணி எவ்வளோ மூவ் பண்ணணும்? 2 மீட்டர் செகண்ட் -1 மூவ் பண்ணணும். அப்போ தானே என்ன சொன்னால், இந்த 1 கிலோகிராம் 20 மீட்டர் செகண்ட் -1 மூவ் பண்ணால் உந்தம் வருது எவ்வளோ? வலப்பக்கம் 1 தர 20. ஸோ 20 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 உந்தம். ஸோ ரைட்டுக்கு இருக்குது. பட் விளைவுல மொத்த கிடை உந்தம் 0 ஆகணும். ஸோ இந்த 10 கிலோகிராம் திணிவு 2 மீட்டர் செகண்ட் -1 இடப்பக்கம் மூவ் பண்ணால் தானே அந்த உந்தம் கேன்சல் ஆகிடும். ஸோ நீங்கள் இல்லாட்டி உந்த காப்பத்தம் யூஸ் பண்ணி எழுதலாம், 2 மீட்டர் செகண்ட் -1. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ஆகவே இப்போ எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் இந்த இடத்துல ஒரு பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் சின்ன படம் எடுக்கிறோம். பிஃபோர்னா அந்த இலை கட் பண்ண முந்தி, ஆஃப்டர் அப்படி தானே. ஸோ என்ன கேட்குறார் இதில், வில்லினை விட்டு வெளியேற, அதாவது என்ன சொல்லுவாங்க, வில்லினை விட்டு வெளியேறதாய் அப்படின்னா வில்லை விட்டு. அப்போ அதாவது அந்த பிஃபோர்னு சொன்னால் இப்படி நெருக்கி பிடிச்சி கொண்டிருக்கிறோம், நல்லா நெருக்கி பிடிச்சி கொண்டிருக்கிறோம் இப்படி. சரி, இது 10 கிலோகிராம், இது 1 கிலோகிராம். ஸோ இந்த தொகுதியில் காணக்கூடிய சக்தின்னு சொல்கிறது இந்த இடத்துல இயக்க சக்தின்னு வராது. பிஃபோர், அதாவது நாங்கள் இலையை கட் பண்ண முந்தியன்னு சொன்னால் இந்த 10 கிலோகிராம் மூவ் பண்ண இல்லை, 1 கிலோகிராம் மூவ் பண்ண இல்லை. அப்போ இந்த இடத்துல இந்த விட்சுருள் நாங்கள் நல்லா நெருக்கி பிடிச்சி கொண்டிருக்கிறோம்டா, இந்த விட்சுருள் என்ன வரும்? ஒரு மீலியல் அழுத்த சக்தி ஒன்று வரும், மீலியல் அழுத்த சக்தி. அப்படி தானே என்ன சொன்னால், நெருக்கல் இகி தானே அழுத்த சக்தி ஒன்று வரும். இப்போ ஆஃப்டர்ன்னு சொன்னால் இந்த வில்லை விட்டு போகுதுன்னு சொன்னால் வில் நோமலான நிலையில் இருக்குது. ஸோ வில்லை விட்டு வெளியேற இவர்கிட்ட வேதை கண்டுபிடிச்சிக்கிறோம், 2 மீட்டர் செகண்ட் -1. இவர்கிட்ட வேகம் எவ்வளோ? 20 மீட்டர் செகண்ட் -1. இப்படி தானே, 20 தானே. எஸ். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த முதலாவது சந்தர்ப்பத்துக்கும் 2வது சந்தர்ப்பத்துக்கும் சக்தி காப்பு தத்துவத்தை எழுதினேன்னு சொன்னால், இந்த முதலாவது 2வது சந்தர்ப்பத்துக்கு பொறிமுறை சக்தி காப்பு தத்துவத்தின் படி என்ன வரும்? என்னென்ன சக்திக்குது? இந்த இடத்துல மீலியல் அழுத்த சக்தி, அப்படி தானே. அந்த மீலியல் அழுத்த சக்தி தான் கேட்குறார். எஸ், நாங்கள் சொல்லுவோம் மீலியல் சக்தின்னு சொல்லுவோம், எப்படி ஒரு ஈன்னு சொல்லுவோம் மீ. அது சமன் வேறு சக்தியில் இல்லை, இவருக்கு இயக்க சக்தி இல்லை தானே, இல்லை. ஆஃப்டர் என்ன வரும்? ஹாஃப் 10 தர 2 வர்க்கம் 4 ப்ளஸ் அரை தர 1 தர 20 வர்க்கம் 20 வர்க்கம் 400. அவ்வளோதான். இப்போ வில்லை விட்டு வெளியேற கணத்தில் வில் நெருக்கல் அடைஞ்சு இல்லை, இப்போ வில்லை விட்டு வெளியேறுது. ஸோ வில் சாதாரண நிலை இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு மீள் சக்தி வராது. அப்போ இங்கே சுருக்கினா இங்கே 2, இங்கே 200. அப்போ என்ன வரும்? இந்த இடத்துல 20 + 200 220 ஜூல். ஸோ 220 ஜூல்னு சொன்னேன், 220 ஜூல்னு சொன்னேன். 2வது ஆன்சருக்கு உங்களுக்கு போகலாம். சரி, நல்ல ஒரு கொஷன் நம்பர் 37. ஆரை கேபிட்டல் ஆரையும் திணிவு கேபிட்டல் எம்ஐயும் உடைய ஒரு கோளக்கோளின் மையத்திலிருந்து தூரம் 2r இருக்கும். சென்டர்லேருந்து 2r தூரத்தில் இந்த இடத்துல இருக்கும் புள்ளி Pயிலிருந்து திணிவு சிம்பிள் எம் உடைய ஒரு துணிக்கை உருவில் காட்டப்படுகின்றவாறு நிலை குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகின்றது. இந்த எரிப்படையில் தப்பல்வே. உங்களுக்கு தெரியும் தப்பல்வேத்தை பற்றி டீட்டெயிலாக பேக்கேஜ் 1ல் கிராவிடேஷனல் ஃபீல்டுக்குரிய ஒரு விஷயத்தை நான் கம்ப்ளீட்டாக விளங்கப்படுத்திக்கிறேன். ஸோ தப்பல்வேயத்துக்கான கம்ப்ளீட்டான ஐடியா, ஸோ ப்ரூஃபோட விளங்கப்படுத்திக்கிறேன். ஸோ நான் ப்ரூஃபை செய்ய விரும்பல. ப்ரூஃப் பெரிய ஐடியா உண்டு இல்லை. தப்பல்வேயம்டா என்னது? ஒரு கோல் ஒன்றுட மேற்பரப்பில் தப்பல்வேயம்டா ஒரு கோல்ட மேற்பரப்புலேருந்து ஒரு திணிவுரை நாங்கள் எறிகிறோம், மீண்டும் கோலை வந்தடையாதவாறு அந்த துணிக்கை எரியப்பட வேண்டிய ஆகும் இழிவான கதி. வழித்தடை புறக்கணிக்கத்தக்கது. இப்போ வழித்தடை ஒன்றும் இல்லாத ஒரு சூழலில்
ஒரு கோல் ஒன்றோட மேற்பரப்பிலிருந்து ஒரு துணிக்கி ஒன்று நாங்கள் மேல் எறிகிறோம், மீண்டும் கோலை வந்தடையாதவாறு அவர் எரியத்தக்காவும் இழிவான கதிக்கு நாங்கள் சொல்கிறோம் தப்பல் வேயம்னு சொல்லி. தப்பல் வேயம். ஸோ தப்பல் வேதுக்கான டீட்டெயிலான ஐடியா, அதுக்கான கொஸ்டின்ஸ் விளக்கம் எல்லாம் அந்த பேக்கேஜ் ஒன்ல கிராவிடேஷனல் ஃபீல்டு கூட உங்களுக்கு இது பார்க்கலாம். ஸோ கட்டாயம் டீட்டெயிலாக பார்த்துக்கொள்ளுங்க. சரி. ஸோ மேல் நோக்கி எரியப்படுகின்றது இந்த எரிப்படையில் தப்பல் வேயம். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல தப்பல் வேதுக்கான சமன்பாடு நாங்கள் நிறுவி எடுக்கிறோம். வின்னு சொல்கிறது √2gm/r, அப்படி தானே? ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த ஆர்ன்னு சொல்கிறது யாருன்னு சொன்னால், இந்த ஆர்ன்னு சொல்கிறது முக்கியம் கோளின் மையத்திலிருந்து கோளின் மையத்திலிருந்து எரிப்புள்ளிக்கான தூரம், ரியல் புள்ளிக்கான தூரம் அப்படின்னா கோல்ட சென்டர்லேருந்து நாங்கள் எந்த இடத்துல எறிகிறோமோ அவருக்கான தூரம். பட் இந்த சமன்பாடு வேலிட் எங்கெங்கே சொல்லிக்கிறேன் யாராவது? இந்த v √2gm/r சமன்பாடு எங்கெங்கே வேலிட்? கோல்ட மேற்பரப்பில், அதே மாதிரி கோல்ட மேற்பரப்புக்கு வெளியே, கோல்ட மேற்பரப்புக்குள்ளே கோளுக்குள்ளே சமன்பாடு போட இயலாது. சரி, ரைட், சொல்லிக்கிறோம். ஸோ ஆகவே இந்த ஆருக்கு சிம்பிள் ஆருக்கு பதில் உங்களுக்கு வரும். ஸோ கோல்ட சென்டரில் இருந்து இந்த புள்ளிக்கான தூரம்னு சொல்கிறது 2r. ஸோ நீங்கள் போட்டால் என்ன வரும்? ஆகவே 2gm/2r ரூட் 2 கேன்சல் ஆகினா √gm/r. ஸோ √gm/rன்னு சொன்ன √gm/rன்னு சொன்ன முதலாவது ஆன்சருக்கு உங்களுக்கு போகலாம். சரிதானே? முதலாவது ஆன்சர் உங்களுக்கு போகலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 38. சம ஆரைகளுடைய கடத்தும் கோலங்கள் இரண்டின் மீது +q ஏற்றமானது காட்டியவாறு உள்ளது. சரி, இக்கோலங்கள் இரண்டும் அவற்றின் மையங்களுக்கு இடையிலான இடைவெளி r பெரிதார் ஆகுமாறு வைக்கப்பட்டுள்ளது. தொகுதி முழு அழுத்த சக்தியானது. சரி, இந்த கான்செப்டை பேசுகிறதுக்கு முந்தி ஒரு தெளிவாக ஒரு விஷயத்தை பேசிட்டு வருவோம். அதாவது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியும் இதில் நாங்கள் மின் அழுத்த சக்தியை பேசக்கோல 2 புள்ளி ஏற்றங்கள் இருக்குது. இப்படி புள்ளி ஏற்றம் ஒரு Q1 Q2ன்னு சொல்லி 2 புள்ளி ஏற்றங்கள் R இடைத்தூரத்தில் இருக்குதுன்னு சொன்னால் தொகுதியிட மின் அழுத்த சக்தின்னு சொல்கிறது 1/4πε0 2 ஏற்றங்களின் பெருக்கத்தின் கீழ் அவங்களுக்கு இடைப்பட்ட தூரம். உண்மைதானே? சாதாரணமாக நிறுவல் செஞ்சுக்கிறோம். 1/4πε0 2 ஏற்றங்களின் பெருக்கத்தின் கீழ் அவங்களுக்கு இடைப்பட்ட தூரம். 2 புள்ளி ஏற்றங்கள்டா. அப்படி 3 புள்ளி ஏற்றங்கள் இருக்குதுண்டா. இப்படி ஒரு முக்கோணி ஒன்று உச்சிட மாதிரி இப்படி 3 புள்ளி ஏற்றம் இருக்குது. Q1 Q2 Q3 சொல்கிறாங்க. இந்த கேப் வந்து உதாரணமாக இந்த கேப் வந்து ஒரு R1, இந்த கேப் வந்து ஒரு R2, இந்த கேப் வந்து ஒரு R3. தொகுதியிட மின்னழுத்த சக்தி என்னன்னு கேள்வி. அப்போ என்னது தொகுதியிட மின்னழுத்த சக்தி என்ன? 1/4πε0 2 ஏற்றங்களையும் பெருக்கத்தின் கீழ் அவங்களுக்கு இடைப்பட்ட தூரம். ஸோ உங்களுக்கு செட் பண்ணால் சரி 2 ஏற்றங்களா? இங்கே ஒரு 2 ஏற்றம் இருக்குது. ஸோ அவங்கள பார்த்தேன்னு சொன்னால் 1/4πε0 Q1 Q2/R1. அதே மாதிரி இந்த இடத்துல 2 ஏற்றம் இருக்குது ப்ளஸ் 1/4πε0 Q1 Q3/R3. அதே மாதிரி இந்த இடத்துல 2 ஏற்றம் இருக்குது. அப்போ என்ன வரும்? 1/4πε0 Q2 Q3/R2. ஸோ இதுதான் தொகுதியில் மொத்த மின்னல் சக்தி. அதே நேரம் ஒரு சதுரம் உண்டிக்குது. இப்படி ஒரு சதுரம் ஒன்றோட உச்சியில் இந்த இடத்துல Q1 Q2 Q3 Q4. ஸோ இந்த தொகுதியில் மின்னல் சக்தி என்னன்னு கேள்வி. ஸோ நீங்கள் எத்தனை செட் பண்ணணும்? செட் பண்ணுறேன்னா 2 ஏற்றங்களை செட் பண்ணணும். அப்படி சமன்பாட்டில் 2 ஏற்றங்களையும் பெருக்கத்தின் கீழ் அவங்களுக்கு இடைப்பட்ட தூரம் தானே. ஸோ உங்களுக்கு செட் பண்ணலாம். இவங்க 2 பேரையும் செட் பண்ணலாம் 3. அதே மாதிரி இவங்க 2 பேரும் செட் பண்ணலாம் 2. அது இவங்க 2 பேரும் செட் பண்ணலாம் 3. அது இவங்க 2 பேரும் செட் பண்ணலாம் 4. அது மட்டும் இல்லை, இந்த இது இவங்க 2 பேரும் செட் பண்ணலாம் 5. இவங்க 2 பேரும் செட் பண்ணலாம் 6. ஸோ இந்த இடத்துல 6 கோவைகள் வரும். 6 கோவைகள்.
ஸோ இந்த இடத்துல நாங்கள் போட்டோம் எத்தனை கோவை? 3 கோவை. இது 1, இது 2, இது 3. ஸோ இந்த இடத்துல 6 கோவைகள் எழுதணும். நீங்கள் எழுதி கூட்டி விட்டால் சரி. ஸோ இதுதான் இந்த இடத்துல புள்ளி மின்னேற்றங்களோட மின்னழுத்த சக்தி. புள்ளி மின்னேற்றங்களோட மின்னழுத்த சக்தி. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இப்படி ஒரு கொள்ளளவி ஒன்று நாங்கள் படிச்சுக்கிறோம். ஒரு கோல கொள்ளளவி. கொள்ளளவினா ஏற்றங்களை சேமிக்கும் சாதனம். ஒரு கோல கொள்ளளவி, அதில் மேற்பரப்பில் ஒரு கியூ ஏற்றம் கொடுத்துக்கிறோம். அவரோட ஆரை ஒரு கேபிட்டல் ஆர். இந்த கொள்ளளவிட மின்னழுத்த சக்தி என்னது? அந்த ஏற்றங்களை சேமித்து வைப்பதன் மூலம் அந்த கொள்ளளவி கொண்டுள்ள மின்னழுத்த சக்தி. இந்த கொள்ளளவியின் மின்னழுத்த சக்தி, அதாவது கொள்ளளவியின் மின் அழுத்த சக்தி. ஸோ உங்களுக்கு தெரியும் கொள்ளளவின் மின்னழுத்த சக்தின்னு சொல்கிறது. இந்த இடத்துல சாதாரண 3 சமன்பாடுகள் பேசணும். உண்டு ½ CV வர்க்கம் பேசலாம், அல்லது Q வர்க்கத்தில் 2C 3மே ஒன்று தான், அல்லது ½ டைம்ஸ் QV. ஸோ இந்த 3 சமன்பாடுகள்லேருந்து வரது தான் இந்த இடத்துல கொள்ளளவிட மின்னழுத்த சக்தி. அப்படி தானே? சரி, இப்போ நான் கேட்குறேன் இது இந்த 2 செட்டப்பும் எப்படி ஆகிக்குது? இது முதலாவது, இது A, இது B. இந்த A, Bன்னு சொல்கிறது எப்படி அணாக்கள்? இந்த A, Bன்னு சொல்கிறது எப்படி அணாக்கள்? இந்த A, Bன்னு சொல்கிறது ஆக்சுவலி இந்த ஏன்னு சொல்கிறது ஒரு கொள்ளளவி ஒன்றாகவும் மீக்குது. A, Bன்னு சொல்கிறது கொள்ளளவியாகவும் மீக்குது. அதே மாதிரி ஏற்றங்களாகவும் மீக்குது. அப்படி தானே? எப்படி ஏற்றங்கள் ஆகிக்குது? நாங்கள் இந்த மின்னழுத்த சக்தி கோவைக்கு பேர் சொல்கிறோம் ஏற்றங்களுக்கிடையிலான மின்னழுத்த சக்தி, அழுத்த சக்தி. இதுக்கான கோவை இதுக்கு செல்கிறோம். நாங்கள் இந்த கோவைகளுக்கு செல்கிறோம். நாங்கள் எழுதிக்கிறோம் கொள்ளளவியின் மின்னழுத்த சக்தி. கொள்ளளவியின் மின்னழுத்த சக்தி. அப்போ நான் கேட்குறேன், நீங்கள் சாதாரணமாக இந்த 2 பேரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த A, Bன்னு சொல்லி 2 பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்க 2 பேரும் கொள்ளளவிகள் தானே, ஆப்வியஸ் தானே. ஸோ நீங்கள் முதலாக சொல்லுங்கள், இந்த கொள்ளளவி கொண்டுள்ள மின்னழுத்த சக்திக்கான கோவை என்ன வரும்? இந்த கொள்ளளவி கொண்டுள்ள மின்னழுத்த சக்திக்கான கோவை என்ன வரும்? இந்த A, B கொள்ளளவிகள். ஆகவே கொள்ளளவி கொண்டுள்ள மின் அழுத்த சக்தி. ஸோ இந்த கொள்ளளவி கொண்டுள்ள மின் சக்திக்கான கோவை எப்படி வரும்? இந்த இடத்துல Q வர்க்கத்தில் 2C போட்டால் ஏன்னு நினச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியும் Cன்னு சொல்கிறது இந்த இடத்துல கொள்ளளவுன்னு சொல்கிறது 4πε0r கொள்ளளவி. ஆகவே Q வர்க்கத்தில் 2C போட்டால் என்ன வரும்? அதாவது EA + EB, அதாவது ஏயும் கொள்ளளவி பியும் கொள்ளளவி. ஆகவே என்ன வரும்? Q வர்க்கத்தின் கீழ் 2Cக்கு பதிலாக 4πε0r. அதே மாதிரி Bக்கும் Q வர்க்கத்தின் கீழ் 2 தர 4πε0r. ஸோ கூட்டினா வரும், கூட்டினா 2Q வர்க்கம், Q வர்க்கத்தின் கீழ் 4πε0rன்னு வரும். ஸோ இது கொள்ளளவி கொண்டுள்ள மின்னழுத்த சக்தி. ஆனால் இவங்க 2 பேரும் கொள்ளளவி மட்டுமல்ல ஏற்றங்களாகவும் தொழிற்படுது. உங்களுக்கு தெரியும் இப்படி 2 புள்ளி ஏற்றங்கள் இப்படி தானே பேசினோம். 2 புள்ளி ஏற்றங்கள் ஒரு R இடைத்தூரத்தில் இருக்குதுன்னு சொன்னால் தொகுதியிட மின் அழுத்த சக்தின்னு சொல்கிறது 1/4πε0 Q1 Q2/R. ஆகவே இந்த இடத்துல இந்த ஏற்றங்கள் எப்படி ஆகிக்குது? ஒரு கோல ஏற்றங்கள். கோலத்தில் ஏற்றம் தான் ஆகிக்குது ஆக்சுவலி. ஸோ இவர் Q1 இவர் Q2ன்னு சொன்னால் இவங்களோட மையங்களுக்கு இடைப்பட்ட தூரம் சொல்ல முக்கியம். இவங்களோட மையங்களுக்கு இடைப்பட்ட தூரம் ஒரு சிம்பிள் ஆறுண்டா. என்னது? மையங்களுக்கு இடைப்பட்டது ஒரு சிம்பிள் ஆறுண்டா. இந்த தொகுதியிட ஏற்றங்களிலான மின்னழுத்த சக்தி. ஏற்றங்களுக்கிடையிலான மின்னழுத்த சக்தி எனக்கு எப்படி வரும்? இந்த இடத்துல எப்படின்னு சொல்கிறது 1/4πε0. என்ன புள்ளி ஏற்றம்னு சொன்னால் இடைப்பட்ட தூரம்னு சொல்லி போடலாம். இந்த இடத்துல என்ன தூரம் போடணும்? 2 பேருக்கும் இடையில சென்டருக்கு இடையிலான தூரம் Q1 Q2/R. ஸோ இதுவும் எட்டாய் வரும். ஆகவே உங்களுக்கு தெரியும்
முதலாவது எழுதினோம் கொள்ளளவை கொண்டுள்ள மின்னழுத்த சக்தி, அதுக்கு ஒரு ஏற்றங்களுக்கு இடையிலான மின்னழுத்த சக்தி, அதுக்கு ஒரு பார்க்கணும். அதுக்கு ஒரு அடுத்தது ரெண்டாவது பார்க்குறோம் ஏற்றங்களுக்கு இடையிலான மின்னழுத்த சக்தி. ஸோ ஏற்றங்களுக்கு இடையிலான மின்னழுத்த சக்தி என்ன வரும்? 1/4πε0. ரெண்டு பேருமே கியூ. அப்போ கியூ தர கியூனா கியூ வர்க்கம். அவங்களோட சென்டருக்கு இடைப்பட்ட தூரம் என்னவா சொல்கிறாங்க? கேபிட்டல் ஆர்னு சொல்லி. ஸோ இது முதலாவது, இது ரெண்டாவது. உனக்கு தொகுதியில் மொத்த மின்னழுத்த சக்தி என்னது? இப்போ புள்ளி ஏற்றங்களை வச்சேன்னு சொன்னால் அந்த இடத்துல கொள்ளளவு கான்செப்ட் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல கோலம் தானே. ஸோ கோலம்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல வரப்போகுது, கொள்ளளவிட மின்னழுத்த சக்தியும் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கூட்டணும். அவை தொகுதியில் மொத்த மின்னழுத்த சக்தின்னு சொல்கிறது. ஆகவே தொகுதியின் மொத்த மின்னழுத்த சக்தி, தொகுதியின் மொத்த மின்னழுத்த சக்தின்னு சொல்கிறது என்ன வரும்? இவங்க ரெண்டு பேரையும் கூட்டணும். அதாவது 1/4π இவர் உங்களுக்கு எழுதலாம் கியூ வர்க்கத்தின் முதலாவது ஈக்குவல் 4πε சிம்பிள் ஆர். இவர் என்னது? சாரி, கியூ வர்க்கத்தின் கீழ் 4πε0 சிம்பிள் ஆர். இவர் கியூ வர்க்கத்தின் கீழ் 4πε0 கேபிட்டல் ஆர். ஸோ கூட்டினா இதில் ஒரு கியூ வர்க்கத்தின் கீழ் 4πε பொது எடுக்கலாம். 1/r சிம்பிள் ஆர் ப்ளஸ் 1/o கேபிட்டல் ஆர். ஸோ அப்படி ஆன்சர் ஒண்டிக்குதா? கியூ வர்க்கத்தின் கீழ் 4πε இருக்குது. மூணாவது ஆன்சர் உங்களுக்கு போகலாம். ஸோ இதுக்கான கான்செப்ட் எல்லாம் வரும். இந்த கொள்ளளவுகள் கோலங்கள் ரெண்டு இப்படி வச்சுக்குதுன்னு சொன்னால், ஏற்றப்பட்ட கோலங்கள் ரெண்டு வச்சுக்குதுன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ரெண்டு மின்னழுத்த சக்தி எட் ஆகும். இந்த இடத்துல அதாவது கொள்ளளவை கொண்டுள்ள மின்னழுத்த சக்தி, அதே மாதிரி அந்த ஏற்றங்களுக்கு இடையிலான மின்னழுத்த சக்தி, அந்த ரெண்டும் மெட் பண்ணணும். அதனால தான் 2022 ஒரு கேள்வி வந்துச்சு, 21 அல்லது 22 நினச்சிற மாதிரி. அந்த 46 47 கேள்வி உண்டு. அந்த கொஷனுக்கு வந்து அதாவது இப்படி செட்டப் பண்ணிச்சு. இந்த மாதிரி ஒரு ரெண்டு கோலங்கள் இப்படி வச்சப்பட்டது. அது அப்புறம் தொட்ட புறவு தொகுதியில் மின்னழுத்த சக்தி என்ன கேள்வி. ஸோ இதுவும் அதே கேஸ் தான். அதாவது இந்த இடத்துல ஏற்றங்களுக்கு இடையிலான மின்னழுத்த சக்தியும் மீக்குது, கொள்ளளவுக்கு இடையிலான மின்னழுத்த சக்தியும் மீக்குது. ஸோ ரெண்டு மெட் பண்ணி தான் போடணும். அதனால தான் அந்த கொஷனுக்கு ஓல் ஆன்சர் கொடுத்தாங்க. ஃபைனல் ஸ்கீம் அந்த கொஷனுக்கு ஓல் ஆன்சர் கொடுத்தாங்க. சரிதானே? ஸோ அந்த வசனமும் முக்கியம். ரைட். கொஷன் நம்பர் 39. ஒரு வானில் தொலைக்காட்டி, ஆக்சுவலி ஒளியல் கருவிகளை பற்றி டீட்டெயிலாக பேக்கேஜ் ஒன்ல லைட்டுக்கு ரிவிஷனில் தெளிவாக பேசினோம். ஸோ எல்லா கேஸுக்குமான விளக்கத்தை பேசினோம். ஸோ அந்த கேஸுக்கான விளக்கங்களை மறுபடியும் பேச வரையில் கொஷனுக்கு போகும் நாங்கள். சரி, அப்போ கிளியர் இல்லாதாக்கள் அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க இதுக்கு. ஓகே. ஒரு வானில் தொலைக்காட்டியானது 100 சென்டிமீட்டர் குவிய நீள பொருள் ஒன்றையும் 5 சென்டிமீட்டர் குவிய நீள பார்வை துண்டொன்றையும் கொண்டுள்ளது. இயல்பான செப்பம் செய்கை. ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு வானியல் தொலைக்காட்டி இயல்பான செப்பம் செய்கைன்னு சொன்னால் இறுதி பிம்பம் முடிவில் உருவாகிறது. அதேன்னு சொல்லி தெளிவாக பேசணும் நாங்கள். சரி, ரைட். அதே நேரம் ஒரு நுணுக்கு காட்டி இயல்பான செப்பம் செய்கைன்னு சொன்னால் இறுதி பிம்பம் தெளிவு பார்வை நிலவு தூரத்தில் வருது. சரி, இத்தொலைக்காட்டியான தூரப்பொருள் ஒன்றை பார்ப்பதற்கு பயன்படுத்தப்படுமாயின், நாங்கள் வானில் தொலைக்காட்டி யூஸ் பண்ணுறோம் தூர உள்ள பொருளை பார்க்க தான், அது ஸ்பெஷலாக சில தேவையில்லை. மிக பிரகாசமான பிம்பத்தை பார்ப்பதற்கு, அண்டர்லைன் வசனம், மிக பிரகாசமான பிம்பத்தை பார்ப்பதற்கு பார்வை தூண்டிலிருந்து உமது கண்ணை வைக்க வேண்டிய தூரம். ஸோ உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக இப்படி தான் நீக்குது. இந்த இடத்துல இதுதான் இந்த இடத்துல பார்வை துண்டு, அதாவது ஐலென்ஸ் பார்வை துண்டு. ஸோ நாங்கள் எஃப்இன்னு போடுவோம். எஃப்இ. இவர் வந்து பொருள் இல்லை, எஃப்ஓ. ஸோ உங்களுக்கு தெரியும், இயல்பான செப்பம் செய்கையில் நாங்கள் பேசுகிறோம். என் கதிர் வரைபடம் ஒரு வரைஞ்சா சாதாரணமாக முடிவில் இந்த கதிர் வருது. ஸோ இந்த இடத்துல கதிர் ஒருங்குது. அப்படித்தானே? ஸோ
மறுபடியும் நீங்கள் கதிரவர் படம் வரைஞ்சிங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இறுதி பிம்பம் இயல்பான சிற்பம் செய்ய தானே முடிவெளியில் வருது, அப்படி தானே? இறுதி பிம்பம் முடிவெளியில் முடிவெளி. அப்போ இது என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் இதாங்க செட்டப். ஸோ உங்களுக்கு தெரியும் சமாந்தர கதிர்களாகவே உங்களுக்கு தெரியும் சமாந்தர கதிர்கள்னு சொன்னால் இந்த இடம் இதுதான் எஃப்ஓ அதாவது பொருள் வில்லையிட குவியம். அந்த பொருள் வில்லையிட குவியத்தில் தான் இந்த பொருள் வில்லையால் ஒருக்கப்பட்ட இந்த பொருளோட விம்பம் தான் இந்த இடத்துல வருது எஃப்ஓவில். அந்த விம்பம் இந்த பார்வை துண்டுக்கு என்னது ஒரு பொருள். ஸோ அந்த பார்வை துண்டுக்கு வந்த பொருளோட விம்பம் மறுபடியும் எங்கே உருவாகுதுன்னு சொன்னால் முடிவிலில் உருவாகுது. அது ஒரு குவிவில்லை தானே, கன்வெக்ஸ் லென்ஸ் தானே. ஒரு குறித்த பொருள் ஒன்றுக்கான பிம்பம் முடிவிலில் உருவாகுதுன்னு சொன்னால் ஒரு அந்த குவிவில்லைக்கு, ஸோ அந்த குவிவில்லைக்கு அந்த பொருள் இருக்கணும், அதில் இதில் இருக்கணும், அதில் குவியத்தில் இருக்கணும். ஸோ மறைமுகமாக அதே பொசிஷன் தான் இந்த இடத்துல என்னது எஃப்இயும் அதே பொசிஷன். அப்போ நான் கேட்குறேன் இந்த முழு கேப்பு மேலும் இயல்பான செப்பம் செய்கையில் ஒரு வானில் தொலைக்காட்டிட நீளம்னு சொல்கிறது, அது ரெண்டு லென்ஸுக்கும் இடைப்பட்ட தூரம்னு சொல்கிறது FO + FE. அப்படி தான் FO + FE. ஸோ அந்த அடிப்படையில் எங்கள் கேள்வி 100 சென்டிமீட்டர் நீளம் அந்த பொருள் வில்லையும் 5 சென்டிமீட்டர் பார்வை துண்டையும் கொண்டுள்ளது. அப்போ நான் கேட்குறேன் எங்கள் மொத்த நீளம்னு சொல்கிறது 105 சென்டிமீட்டர் மொத்தம் கூட்டினா. இப்போ என் முடிவிலியில் தான் உருவாகும் இறுதி பிம்பம். அந்த இறுதி பிம்பத்தை தெளிவாக பார்க்கணுமுண்டா. ஒரு வானியல் தொலைக்காட்டி ஒன்றில் இறுதி பிம்பத்தை தெளிவாக பார்க்குறதுக்கு எங்கள் கண்ணை நாங்கள் ஒரு இடத்துல வச்சிடும். அந்த கண்ணை இங்கே தானே வைக்கிறோம், அந்த கண்ணை வைக்கிறோம் இந்த இடத்துல. இந்த கண்ணை வைக்க வேண்டிய இடத்துக்கு நாங்கள் செல்கிறோம் இந்த இடத்துல என்னென்னு சொன்னால் பார்வை வளையம்னு சொல்லி அல்லது கண் வளையம்னு சொல்லி ஐரிங்னு சொல்கிறோம். ஐரிங் அதாவது இந்த கண்ணை வைக்க வேண்டிய பொசிஷன், இந்த கண்ணை வைக்க வேண்டிய பொசிஷனுக்கு செல்கிறோம் நாங்கள் ஐரிங், பார்வை வளையம் அல்லது கண் வளையம். அப்போ இந்த அதுக்கு ஸ்பெஷலாக அதாவது என்னென்னா இந்த பார்வை துண்டிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் முழுமையாக கண்ணை வந்து அடையிற மாதிரி ஒரு இடத்துல கண்ணை வைக்கணும். இந்த பார்வை துண்டில் முடிவடைஞ்சு வரக்கூடிய கதிர்களெல்லாம் இப்படி தானே போகுது. இப்போது நான் 2 வரைஞ்சிக்கிறேன், 2 அல்ல கோடிக்கணக்கான கதிர்கள் போகும் ஒவ்வொரு கதிர்கள். ஸோ எல்லா கதிர்களும் முழுமையாக கண்ணை வந்து அடையிற மாதிரி கண்ணோட இடத்துல செட் பண்ணால் தானே இந்த இடத்துல இறுதி பிம்பம் தெளிவாக விளங்கும். இந்த இடத்துல ஒளிக்கதிர்கள் முழுமையாக கண்ணை வந்து அடைஞ்சால் தானே, லைட் ஃபுல்லாக கண்ணை வந்து அடைஞ்சால் தானே அந்த பிம்பம் தெளிவாக கண்ணுக்கு விளங்கும். ஸோ அந்த கண்ணை வைக்க வேண்டிய ஸ்பெஷலான இடத்துக்கு நாங்கள் சொல்கிறோம் இந்த இடத்துல பார்வை வளையம் அல்லது கண் வளையம்னு சொல்லி. ஸோ அந்த கண் வளையம் வைக்க வேண்டிய இடம் எப்படின்னு சொன்னால், அந்த கண் வளையத்துக்கான டெஃபினிஷன் எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால், அதாவது இந்த பொருள் வில்லைக்கு தானே இதான் பொருள் வில்லை. இந்த பொருள் வில்லை இந்த பார்வை துண்டுக்கு பொருளாக அமைஞ்சதுன்னு சொன்னால் எப்படி, அதாவது இந்த பொருள் வில்லைக்கிற இடத்துல ஒரு பொருள் ஒன்று இருக்குதுன்னு வைங்களே. சாதாரணமாக இந்த பொருள் வில்லை இந்த இடம் இதாக இருக்குது, இதுதான் பொருள் வில்லை. இந்த பொருள் வில்லை வந்து சாதாரணமாக ஒரு பொருள் உண்டு. யாருக்கு? இந்த பார்வை துண்டுக்கு ஒரு பொருள் ஆகுதுன்னு சொன்னால் அந்த பொருள் வில்லையோட பிம்பம் எந்த இடத்துல உருவாகுமோ அந்த இடத்துக்கு சொல்கிறாங்க கண் வளையம்னு சொல்லி. அப்போ நான் கேட்குறேன் இந்த இடத்துல இப்படி தானே எஃப் இருக்குது, அதாவது பார்வை துணி இந்த இடத்துல இருக்குது, இப்படி தானே பார்வை துணி இந்த இடத்துல இருக்குது. இதுதான் பார்வை துண்டு ஐபீஸ். இதுதான் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் லென்ஸ் பொருள் வில்லை. அப்போ இந்த பார்வை துண்டு இந்த பொருள் வில்லை இந்த பார்வை துண்டுக்கு பொருள் ஒன்றாயிக்கும்னு சொன்னால், அதாவது இந்த ஒப்ஜெக்ட் லென்ஸ் இருக்கிற இடத்துல சாதாரணமாக ஒரு பொருள் ஒண்டிக்குதுண்டா, ஒரு பொருள் உண்டு. அதே அந்த ஒப்ஜெக்ட் லென்ஸ் இருக்கிற இடத்துல சாதாரணமாக பொருள் ஒன்று ஈக்குதுண்டா, அந்த பொருளோட பிம்பம் எங்கே வரும்? அந்த பொருளோட பிம்பம் எங்கே வரும்? அந்த பொருளோட பிம்பம் வார இடத்துக்கு நாங்கள் செல்கிறோம், அந்த இடத்துக்கு தான் செல்கிறோம் நாங்கள் ஐரிங்குன்னு சொல்லி. இந்த பொசிஷன் செல்கிறோம் ஐரிங்குன்னு சொல்லி. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஒப்ஜெக்ட் லென்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு பொருள் ஒன்று ஈக்குதுண்டா, உங்களுக்கு தெரியும் இவருக்கான தூரத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ அது தெரியுமா? மொத்த தூரம் 105 சென்டிமீட்டர். அப்படி தானே
100 சென்டிமீட்டர். ஸோ உங்களுக்கு தானே பிம்ப தூரம் எவ்வளோ வரணும்? பிம்ப தூரம் இது. ஸோ நாங்கள் சாதாரண கதிர் வரைபடம் வரைகிறோம். பிம்ப தூரம் இது. ஸோ உங்களுக்கு கதிர் செல்கிற இடத்துல மைனஸ், எதிர் திசையில் ப்ளஸ். ஆகவே உங்களுக்கு என்ன வரும்? 1/v மைனஸ் 1/u சமன் 1/f யூஸ் பண்ணால் நீங்கள் பார்வை துண்டுக்கு. ஸோ 1/v சமன்பாட்டில் வந்த மைனஸ் 1/uக்கு பதிலாக 1/105 சமன் 1/f. ஸோ ஐபீஸில் வந்து பார்வை துண்டோட குவியத்தூரம் எவ்வளோ? 5 சென்டிமீட்டர். அப்படி தானே? ஸோ -1/5. ஆகவே 1/vன்னு சொல்கிறது 1/105 -1/5. ஸோ இதில் வந்து ஃபோமாசி உங்களுக்கு எடுக்கலாம், 105 எடுக்கலாம். இது 1 வரும். இங்கே இந்த இடத்துல 105ன்னு சொன்னால் 21. இப்படி தான் 21 25 10 எஸ் 21. ஆகவே -20/105. வீட பெருமானம் -105/20. ஸோ 105 10 10 சமஞ்சி 5.25. அப்படி தானே? -5.2 மைனஸ் காட்டுது இந்த இடத்துல குறி விளக்குப்படி. ஸோ 5.25 சென்டிமீட்டர்னு சொல்லி ஆன்சர் ஒன்றிக்குதா? எஸ் ஈகுது. பார்வை தூண்டிலிருந்து சரி தானே? பார்வை தூண்டில் தானே நாங்கள் தூரம் பார்த்துக்கிறோம். எஸ் 5.25 சென்டிமீட்டர். 5.25 சென்டிமீட்டர்னு சொன்னால் உங்களுக்கு மூணாவது ஆன்சருக்கு உங்களுக்கு போகலாம். சரி, அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். தொழிற்சாலை ஒன்றில் அதிக ஓசையின் காரணமாக ஜன்னலுக்கு அருகாமையில் உள்ள ஒளிச்சரிவு மட்டம் 80 டெசிபிள் ஆகும். சரி, ஜன்னலின் நீள அகல முறைய 2 மீட்டர் 1 மீட்டர் எனின் ஜன்னலினூட 1 நிமிடத்தில் தாண்டி செல்லும் ஒளிச்சக்தியின் அளவு. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஜன்னலுக்கு அருகில் ஒளிச்சரிவு மட்டம் 80 டெசிபிள்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல அதாவது ஒளிச்சரிவு மட்டம் அதாவது பீட்டான்னு சொல்கிறது 10log10. இந்த இடத்துல நான் சாதாரணமாக போடுறோம். இந்த I/I0 இப்படி தானே? பீட்டா I/I0. அப்போ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பீட்டா சொல்கிறார் 80 டெசிபிள்னு சொல்லி. அப்போ 80 சமன் 10log10. ஐக்கு பதிலாக அந்த ஜன்னலுக்காரி ஒளிச்சரிவு மட்டம் தெரியாது, ஐயை கண்டுபிடிப்போம். I0ன்னு சொல்கிறது கேள்தாய்மொழி உங்களுக்கு தெரியும். 1 தர 10 12 சொல்லி கீழே சொல்கிறார். 1 தர 10 12 அப்படி தானே? ஆக அந்த அடிப்படையில் 0 0 கேன்சல் ஆகினால் 10 சொல்கிறது ஐயின் கீழ் 1 தர 10 12. அது ஐட பெருமானம் 1 தர 10 4 வாட் மீட்டர் -2. இதுதான் இந்த ஜன்னலுக்கு அருகில் ஒளிச்சரிவு. ஸோ உங்களுக்கு தெரியும் ஒளிச்சரிவுன்னு சொல்கிறது. ஆனால் ஒளிச்சரிவுன்னு சொல்கிறது இந்த இடத்துல E/AT எப்படி சொல்லணும்? ஓரலகு நேரத்தில் ஓரலகு பரப்புக்கு செங்குத்தா செல்லும் ஒளிச்சக்தி. வசனம் முக்கியம், தெளிவாக பேசினோம். இதை ஓரலகு நேரத்தில் ஓரலகு பரப்புக்கு செங்குத்தா செல்லும் ஒளிச்சக்தி. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் தெரியும் 1 தர 10 4ன்னு சொல்லி இந்த இடத்துல ஒளிச்சக்தி எவ்வளோ? ஒளிச்சக்தியாக கேள்வி 1 நிமிடத்தில் தாண்டி செல்லும் ஒளிச்சக்தி. அப்போ ஒளிச்சக்தி தான் கேள்வி. அப்போ ஒளிச்சக்தின்னு சொல்கிறது 1 மினிட்டில் கேட்டுக்கிறார். ஈயின் கீழ் அந்த ஒளிச்சக்திக்கு செங்குத்தான பரப்பு. இந்த இடத்துல ஒரு அசம்ஷன் எடுக்கிறோம். நாங்கள் ஜன்னல் வந்து ஆக்சுவலி நாங்கள் போகக்கூடிய ஒளிச்சக்தி எல்லாமே குறித்த மேற்பரப்புக்கு செங்குத்தாக போகணும்னு சொன்னால் கட்டாயம் அந்த மேற்பரப்பு எப்படி ஆகிக்கணும்? ஒரு கோலம் ஆகிக்கணும். சரி, நம்ம கோலத்தில் மையத்தில் ஒரு புள்ளி ஒளி முதல் ஒன்றிக்குதுன்னு சொன்னால்தான் இதிலிருந்து போகக்கூடிய சக்தி எல்லாமே இந்த மேற்பரப்புக்கு செங்குத்தாயிக்கும். ஆனால் இந்த இடத்துல ஜன்னலை பொறுத்த மட்டும் ஒரு செவ்வாம் தானே. ஸோ செவ்வாம்டா போகக்கூடிய ஒளிச்சக்தி எல்லாமே இந்த இடத்துல செங்குத்து இல்லை ஆக்சுவலி. அப்போ இந்த இடத்துல நாங்கள் போட வேண்டியது வந்து ஆக்சுவலி அதுக்கு செங்குத்து கூறு பிரித்து தான் போடணும். பட் அந்தளவுக்கெல்லாம் இந்த இடத்துல வந்து எங்களை ஏலவலுக்கு அந்தளவுக்கு இல்லை ஆக்சுவலி. ஸோ சாதாரணமாக நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் அசியூம் பண்ணுறோம்படி அந்த செவ்வாய் பரப்பும் குள்ளாலையும் அந்த எல்லா ஒளிச்சக்தியும் செங்குத்தாக தான் போகுதுன்னு எடுக்கிறோம். பட் உண்மையில் ஆக்சுவலாக செங்குத்தாக போகுது இல்லை ஆக்சுவலி. அது விளங்கணும் உங்களுக்கு. சரி, அப்போ நீளகாலம் 2 மீட்டர் 1 மீட்டர்னு சொன்னால் ஜன்னல்ட பரப்பளவு வரும் 2 தர 1 2 மீட்டர் இருக்கும். அப்படி தானே? 2 நேரம் எவ்வளோ? 1 மினிட். ஸோ 1 தர 60 செகண்ட். ஆகவே ஈட பெருமானம்
120 தர 10/4. அவே இதில் இப்படி சொல்கிறார் விடிய 120ன்னு சொன்னால் 1.2 இருக்குது. இப்போ 1.2 இன்ட்டு 10/2 ஜூல். ஸோ 1.2 தர 10/2 ஜூல் ஆன்சர் ஒண்டிக்குதா? 1.2 தர 10/2 ஜூல்னு சொன்னால் இதனால் ஆன்சர் முதலாவது ஆன்சருக்கு உங்களுக்கு போகலாம். சரிதானே? ரைட்.